காதல் இந்த உலகத்துல அடிப்படையான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட காதல உருவானவங்க தான் நம்ம கருவுல இருக்கும் போது நம்ம அப்பா அம்மா நமக்கு என்னென்னலாம் பண்ணி உருவாக்குறாங்க. தான் பையன் பாதாம் பிஸ்தா சாப்பிட்டா புஷ்டியா இருப்பான், இன்னும் குங்குமப்பூ சாப்பிட்டா கலரா பிறப்பான், அப்படி இப்படின்னு சொல்லி தான் புள்ள பிறக்கும் போது ஏசி ஹாஸ்பிட்டல் தான் பிறக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிறக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக கஷ்டப்படுறாங்க. இப்படிலாம் சாப்பிட்டா என் புள்ள நல்லபடியா பிறக்கும் அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே நமக்காக அவ்வளோ பார்த்து பார்த்து பண்றாங்க. நமக்கு பிறந்ததுக்கு அப்புறமும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சைக்கிளா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், சின்ன டாய்ஸா இருக்கட்டும், வீல் சேரா இருக்கட்டும், நம்மளோட சிரிப்பை பார்த்து அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க இல்லையா? நம்ம இந்த ஸ்கூல்ல படிச்சா நமக்கு இந்த பெட்டர் ஃபியூச்சர் கிடைக்கும், இந்த காலேஜ் படிச்சா அவன் லைஃப் நல்லா இருக்கும், தான் படிக்க முடியாத படிப்பை என் பையன் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நம்மளுடைய பேரண்ட்ஸ். இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னோட சந்தோஷம் போனா பரவாயில்ல, என் பையன் சந்தோஷமா இருக்கணும், என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பேரண்ட்ஸ். கரெக்டா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நான் பிஞ்ச செருப்பு போட்டு நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, என் பையன் அங்க கெத்தா நடந்து போறான் பார் அப்படின்னு மத்தவங்க கிட்ட பெருமை அடிச்சுக்கிறது தான் தன்னோட அப்பா இல்லையா? சோ அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்? என்னென்ன விதத்துல நம்ம கைமாறு செய்ய போறோம்? 50,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் போன் கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க வருமானத்துக்கு மீறின பொருளா இருந்தாலுமே சரி இஎம்ஐல போட்டு வாங்கி தராங்க. எனக்கு மாசம் 30,000 தான் சம்பளம், ஆனா நீ ஐபோன் கேட்கிற, பட் பரவாயில்ல வாங்கிக்கோ, நான் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தை அவங்க வருமானத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் அவங்க உழைக்கிறவங்களுக்காக சம்பாதிக்கிறாங்க. சோ அவங்களுக்காக இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் நம்ம எப்படி பார்த்து நம்ம ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்றத முக்கியமான விஷயம் இல்ல. சில பேசிக் விஷயங்கள்லாம் ஏன் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல ஸ்டேட்டஸ். உங்களை இந்த அளவுக்கு சொசைட்டில இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதுக்கு அவங்க ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்திருப்பாங்க. என் மாப்பிள்ளை இந்த வேலை பண்றாரு, என் மருமகன் இப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லி பெருமையா மொத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்ல, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா. சோ அதனால அவங்க ஸ்டேட்டஸ் ஒரு பக்கம் பாக்குறாங்க. ரெண்டாவது விஷயம் பயம். எங்க தான் பொண்ணு கஷ்டப்பட போறாளோ, தான் வீட்டுல உள்ள சுகமா தான் கஷ்டப்பட்டு பார்த்து ஆசாசையா வளர்த்த பொண்ணு இன்னொருத்த வீட்டுல போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பயம். கரெக்டா தப்பா? அதனாலதான் மோஸ்ட்லி பயப்படுறாங்களே பேரண்ட்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், லவ் பண்ணி பாதி பேர் அந்த லவ்வோட அர்த்தம் தெரியாம பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டே வந்துடுறாங்க. எத்தனை டிவோர்ஸ் கேசஸ் பாக்குறோம் நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கு. இதெல்லாம் புதுசா இல்லை, நமக்கு நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும். லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. லஸ்ட் முக்கியமா வச்சு லவ் பின்னாடி தள்ளிட்டோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வேல்யூவே இல்லாம போயிடும். யாருங்க நம்ம அப்பா அம்மா? நமக்கு என்ன எதிரியா? சின்ன வயசுல இருந்து இவன் நாசமா போகணும், அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம என்ன எதிரியா? அவங்க நம்மள பார்த்து பார்த்து வளர்த்தவங்க, தான் பொண்ணு நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நம்மளோட கல்யாணம் வரும்போது நம்ம பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? பார்த்து பார்த்து பொண்ணு திட்டுவாங்க. என் பையன் இப்படி, அவளுக்கு இப்படிதான் பொண்ணு பார்க்கணும், என் பொண்ணு இப்படி, அவனுக்கு இப்படிதான் மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த வீடு சரியில்லை, இப்படி பாரு, சொந்த வீடு இருக்கணும்னா பாரு, கார் பங்களா இருக்கா பாரு, ஏசி இருக்கா பாரு, அப்படின்னு பார்த்து 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 கொஞ்சம் பொண்ணு மாப்பிள்ளை சூஸ் பண்ணுவாங்க நம்மளோட பேரண்ட்ஸ். 25 வருஷம் கழிச்சு நமக்கு நடக்கிற அந்த ஒரு நாள் கல்யாணத்துக்கு அவங்க அந்த 20 வருஷம் உழைக்கணும் இல்லையா? அந்த 20 வருஷத்துல அவங்க சம்பாதிக்கிற சம்பாதிப்புல பாதி நம்மள படிக்க வைக்கணும், நமக்காக நகை வாங்கணும், நம்ம கேட்கிற காரு, பைக்கு, வீடு எல்லாமே நமக்காக வாங்கி தராங்கல்ல. இதுலமே நம்ம யோசிக்கணுமா இல்லையா? சோ இது எல்லாத்தையுமே நம்ம யோசிக்காம டக்குன்னு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ கூட்டு வந்து நம்ம நிறுத்தும் போது அவங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்படும், எவ்வளவு அஃபெக்ட் ஆகும். ஒரு செகண்ட் நம்ம இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கணும். யாருங்க அவங்க? நம்மளோட பெத்தவங்க. அவங்களுக்காக சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணுமா இல்லையா? நம்ம சந்தோஷத்துக்காக அவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, அவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா இல்லையா? கண்டிப்பா போயே ஆகணும். அதுதான் நம்ம அவங்களுக்காக பண்ற விஷயங்கள். நீங்க கேட்கலாம், அப்ப எங்க சந்தோஷம் முக்கியம் இல்லையா, எங்க அப்பா அம்மா சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 20 வருஷம் 25 வருஷம் நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்த நம்ம அப்பா அம்மாக்காக இது ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணலன்னா நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. லவ்ன்ற சின்ன விஷயம் கிடையாது தான், பட் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணோ பையனோ நம்ம சூஸ் பண்ணி அவங்க முன்னாடி நிறுத்தலாம், தப்பு இல்லை. பட் அவங்களுக்கு ஈக்குவலா, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா அப்படின்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணலாம். நீங்களும் சொல்லலாம், லவ்ன்றது பார்த்து சூஸ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, பார்த்தோன்னே வர்றது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படி இப்படி இப்படி அப்படின்ட்டு. உங்களோட சர்க்கிள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்க லவ் ஃபார்ம் ஆகும். சிம்பிள் லாஜிக் இதுதான். முன்ன பின்ன தெரியாத நீங்க யாரும் லவ் பண்ண போறது கிடையாது. கரெக்டா? உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளை தான் நீங்க பார்த்து அட்ராக்ட் ஆகி பிடிச்சி போய் பேசி பழகி லவ் ஃபார்ம் ஆகுது. சிம்பிள். இதுதான் பேசிக் ஃபேக்ட். பார்த்தவுடன் காதல் இருக்கு, பட் எத்தனை ஒன் சைட் லவ் சக்சஸ் ஆயிருக்கு? ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு எப்பவுமே சரி, நம்ம கஷ்டம் தர்றதோ மரியாதை குறைவோ நடந்துக்கவே கூடாது. அது எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதான் நம்ம அப்பா நம்மளை திட்டிக்கிட்டே இருந்தாலுமே சரி, அவர் உள்ளுக்குள்ள அந்த பாசம் இருக்கும். என்னதான் நம்ம அம்மா நம்மளை திட்டிகிட்டே இருந்தாலும் சரி, மதியம் ஆச்சுன்னா சாப்பிட வாடா, சாப்பாடு போடுறான்னு சொல்லி நம்மளை பாசத்தோட கூப்பிடுறாங்கல்ல, அதுதான் அப்பா அம்மா. அவங்க இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இங்க இல்லை. அது நீங்க எடுக்கிற ஒரு டெசிஷனுமே யோசிச்சு எடுங்க.
ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் உங்கள் சந்தோஷ் ராஜ். திஸ் இஸ் ஆல்ஃபா தமிழன். நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக